அனைவருக்கும் மீனூஸ் கிச்சனின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம வந்து திருவாதிரைக்கு நடராஜ பெருமானுக்குரிய அந்த களி தான் செய்ய போகிறோம். திருவாதிரை களி நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் 2 தடவை போட்டிருக்கேன். இப்போ இருந்தாலும் இன்னொரு தடவை போடலாமேன்ட்டு. சில பேருக்கு களின்னா என்னென்னு தெரியல, அதை கேட்டிருந்தாங்க என்கிட்ட பர்சனலாக ஃபோனில் கேட்டிருந்தாங்க ஒரு பொண்ணு. நம்ம களின்னா என்ன, கேழ்வரகு தான் நம்ம செய்வோம், அது என்ன களின்னு போடுறாங்க அப்படின்னு. இது வந்து நான் சொன்னேன் பச்சரிசியில் செய்கிறதம்மா அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி அதான் இப்போ நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு. இதை வந்து இப்போ நம்ம கடையில் வாங்கின அரிசி தான், அது வந்து நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன், கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் ஏலக்காய் தூள், அப்புறம் நம்ம வந்து தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு வந்து நான் அரை ஆளாக்கில் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு மேலே நம்ம அந்த பருப்பு போட்டோம்னா கொஞ்சம் சரியாக இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சமாக பண்ணுறதுனால அளவாக பண்ணுறேன். இப்போ இதை வந்து நல்லா கடாயில் போட்டு நல்லா சூடு வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். அது கூட பாசிப்பருப்பும் இது வறுத்து எடுத்துகிட்டு பாசிப்பருப்பையும் தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்குள்ளேயும் வெல்லத்தையும் நம்ம உருக வச்சுக்கலாம். வெல்லமும் வந்து இந்த அரை ஆளாக்கில் 2 போட்டால் சரியாக இருக்கும். இதை வந்து நான் பாகு வெல்லம்ங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன், ரொம்ப இனிப்பாக இருக்குது அதனால் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த ஆளாக்கிலே 2 போட்டுக்கலாம். அந்த வெல்லத்தோட இனிப்பை பொறுத்து கூட குறைய சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போது இதனால் 1.5 கப்பு போல் போடுறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப இனிப்பாக இருக்குது, பாகு வெல்லமாக இருக்கிறதுனால ரொம்ப இனிப்பாக இருக்குது, அதனால் கொஞ்சம் கம்மியாகவே தான் எடுத்திருக்கேன். இது எடுக்கும்போதே அப்படி நல்ல ஒரு மாதிரி மாவு மாதிரி நசுங்குது, அதனால் ரொம்ப இனிப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால் இந்த அளவு நான் போட்டுக்கிறேன். 1க்கு ரொம்ப சாதாரண வெல்லம், அச்சு வெல்லம் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 1க்கு 2 கூட சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1க்கு 1.5 போல் சேர்த்துருக்கேன். அதாவது 150 கிராம் வெல்லம், 100 கிராம் அரிசியும் பருப்பும் 150 கிராம் வெல்லம். இதை வந்து லேசாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து உருக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூடவே ஊற்றிக்கலாம். ஏன்னு கேட்டால் நம்ம பாகு அதில் ஊற்றத்தான் போகிறோம், ஊற்றி கிளற போகிறோம். அதனால் கொஞ்சம் உருகும்போது கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டு கூட உருக்கிக்கலாம். இப்போ நம்ம அரிசியை நல்லா புகை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட அரிசி வந்து நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா சிவக்க வறுத்துக்கணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு களி வந்து நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்மளோட வெல்லமும் நல்லா உருகிருச்சு, அதையும் நம்ம எடுத்து வடிகட்டி வச்சுக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா சிவக்க புகை வந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கணும். இப்போ நம்மளோட அரிசி வந்து நல்லா சிவக்க வந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அடுத்து பருப்பையும் வறுத்துக்குவோம். தேங்காயும் நம்ம வந்து பூவை திருவிட்டு வந்துடலாம். நம்மளோட பருப்பும் வந்து நல்லா சிவக்க வறுத்துச்சு. அதை எடுத்துகிட்டு நம்ம 2யும் நல்லா சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது ரவைக்கு கோதுமை ரவை மாதிரி நம்ம உடச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். ரொம்பவும் நைஸாக மாவு மாதிரி பொடி பண்ணிடாமல் கோதுமை ரவை எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம உடச்சிக்கலாம். மாவு வந்து ஜலிக்க வேண்டாம், அப்படியே வந்து சில பேர் ஜலிச்சா அப்படி ரொம்ப ரொம்ப உதிரியாக இதுவாக இருக்கும். நல்லா ஜலிக்காமல் அந்த மாவு பொடிச்சபடியே நம்ம போட்டோம்னா உங்களுக்கு சேர்ந்தாப்பில் வந்துடும். பருப்பு நல்லா சேர்ந்துருச்சு, பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அரிசியும் பருப்பும் இந்த மாதிரி குருணையாக பிடிச்சி எடுத்துச்சு. இப்போ தேங்காய் பூவும் நமக்கு திருவி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கடாயில் நெய் விட்டு ஒரு 5-6 முந்திரி பருப்பு மட்டும் வறுத்துட்டு இதை சேர்த்துக்கலாம். கடாயில் காய வச்சு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து ஒரு 10 போல் முந்திரி வறுத்து எடுத்துக்கிறேன். இதே நெய்யில் நம்ம இந்த ரவையை கொட்டி கிளறணும். இப்போ நம்மளோட முந்திரி வறுத்து எடுத்துச்சு. இதில் தேங்காய் பூ வச்சு கொஞ்சம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் ஈரத்தன்மை போட்டோம், அதுக்கப்புறம் நம்ம அரிசி மாவை கொட்டி நல்லா வதக்கலாம். இப்போ நம்மளோட தேங்காய் பூ நல்லா கொஞ்சம் ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. ரொம்ப ட்ரை ஆக வேண்டாம், ஓரளவுக்கு அந்த ஈரப்பதம் போனால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பொடி பண்ணி வச்சுருக்க இந்த மாவை சேர்த்துக்குவோம். அரிசி பருப்பு 2 சேர்த்த கலவையை அதில் சேர்த்துட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு பதிலாக வெல்லம் கரைச்சி வச்சதை சேர்த்து நம்ம கிண்ட ஆரம்பிக்கலாம். இது இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 100 கிராம் அரிசியும் பருப்பும் சேர்த்துருக்கோம், அதனால் 1க்கு 2 வைக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் வேகணும், நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா இன்னொரு 1/2 டம்ளர் சேர்த்து வைக்கலாம். நான் வந்து இப்போ கிளறிட்டு குக்கரில் தான் வைக்க போகிறேன். திருப்பி ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கருக்குள்ளே வைக்க போகிறேன். இப்போ நம்ம வெல்லத்தை வடிகட்டி இதில் சேர்த்துக்குவோம். நம்மளோட மாவு வந்து அந்த நெய் தேங்காய் பூலே கொஞ்சம் நல்லா வறுத்தச்சு. இப்போ நான் வந்து வெல்லம் பால் கரைசல் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு 1/2 டம்ளர் தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பூ மிக்ஸி கழுவுனதுனால அந்த தண்ணி வந்து தேங்காய் பூ ஆயிடுச்சு. இது அப்படி நல்லா தீ கம்மியாக இருக்கட்டும், இதிலே நல்லா வேகட்டும்.
இப்போ நம்ம ஒரு பிஞ்சு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். லேசாக ஒரு தனி சுவைக்கு ஒரு பிஞ்சு உப்பு மட்டும் சேர்த்துக்குவோம். தீ கம்மியாக வச்சுட்டு அது பாடு வேகட்டும். இப்போ இதில் ஒரு பிஞ்சு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம், கொஞ்சமாக ஒரு சுவைக்காக. கொஞ்சம் தண்ணி வற்றினதுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி குக்கரில் வச்சுக்கலாம். இதிலே பாதி வெந்துருச்சு பாருங்கள். உங்களுக்கு வந்து வெல்லம் பாகு வெல்லம்ங்கிறனால ரொம்ப திக்காக கனமாகிடுச்சு. நான் எல்லாமே சேர்க்கல, இன்னும் கொஞ்சம் மிச்சம் வச்சுருக்கேன். வடிகட்டிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது. ரொம்ப தித்திப்பாக இருந்தாலும் சாப்பிட முடியாது. ஏலக்காய் போட்டு வச்சு நம்ம முந்திரி பருப்பு மட்டும்தான் சேர்க்கணும். முந்திரி வறுத்து வச்சுருக்கேன், நம்ம அப்புறம் எடுத்துக்கலாம், சேர்த்துக்கலாம். சுவையான நம்மளோட திருவாதிரை களி அருமையாக ரெடி ஆகிட்டுருக்கு. குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டோம்னா சூப்பராக நமக்கு வெந்து வந்துடும். இது கூட ஒரு சுண்ணையை சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு குக்கரில் மாற்றிக்கலாம் ஒரு பாத்திரத்தில். இப்போ வந்து நம்மளோட இது வந்து நல்லா களி வந்து நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு அடியில் நெய் தடவிருக்கேன். இதில் போட்டு நம்ம குக்கரில் வச்சு வேக விட்டுக்கலாம். ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போவே நல்லா பாதி வெந்துருச்சு. குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றி வச்சு இது மேலே கொஞ்சம் நெய் சேர்த்துக்குவோம். இப்போ நான் அந்த குக்கரில் தண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இதை தூக்கி வச்சுட்டு இது மேலே ஒரு மூடி போட்டு மூடிடுவோம். இப்போ நிதானமாக தீ வந்து சிம்மில் இருக்கணும். வச்சுட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம குக்கர் ஒரு சவுண்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போக வெட்டி பார்க்கலாம். இப்போ நம்மளோட குக்கரை வந்து ப்ரெஷர் போயிடுச்சு. திறந்து பார்த்துடலாம். எப்போவுமே அவசரப்பட்டு குக்கரை திறந்துடாதீங்க. அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டீம் போனால் தான் உங்களுக்கு உள்ளே இருக்க பொருள் வந்து நல்லா வெந்து வரும். பருப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அந்த ப்ரெஷர் இறங்க விட்டு நீங்கள் அவசரப்படாமல் நிதானமாக எடுக்குங்க எப்போவுமே. இப்போ பாருங்கள், நம்ம வச்ச அளவை விட சூப்பராக நல்லா வெந்துருச்சு. நான் வந்து முந்திரி பருப்பு இன்னும் சேர்க்கலை, அப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பரான திருவாதிரை களி அருமையாக வெந்து வந்துருச்சு. ஏற்கனவே நம்ம வானலில் வதக்கும் போதே நல்லா வெந்துருச்சு. இப்போ மறுபடி நம்ம வந்து கரண்டியில் எடுத்து தட்டில் வச்சுக்கலாம். உங்களுக்கு சூடாக இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்க பிரியப்பட்டால் இன்னும் கொஞ்சம் நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இன்னும் நெய் சேர்க்க சேர்க்க அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா அருமையாக உருகி வந்துருச்சு நெய். இந்த சூட்டுக்கு அதுக்கும் நல்லா உருகுது. இப்போ நம்ம கரண்டியில் எடுத்து தட்டில் பரிமாறிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட திருவாதிரை களி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக வெந்து வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், சூப்பராக அருமையாக நல்ல பொல பொலன்னு ஆறினோன்னு நல்ல பொல பொலன்னு வந்துடும் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம வானலில் கிண்டும் போதே நல்லா வெந்திருந்துச்சு. இப்போ இன்னும் நல்லா பூ போல் வெந்திருக்கு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அனைவருக்கும் நன்றி. அடுத்தடுத்து பண்டிகைகள் வர்றதுனால நமக்கு வந்து அடுத்து பொங்கல், இப்போ திருவாதிரை களி, இன்றைக்கி இனிப்பு, அப்புறம் கூடாரவள்ளி வந்து 27ஆம் நாள் பார்த்திங்கன்னா, அப்புறம் 29ஆம் நாள் வந்து திருவாதிரை, அப்புறம் 30ஆம் தேதி நமக்கு பொங்கல் வந்துடுது. அப்படி அடுத்தடுத்து வர்றதுனால நமக்கு தொடர்ச்சியாக இனிப்பு, வெல்லம் இனிப்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அருமையான நம்மளோட சூப்பரான திருவாதிரை களி ரெடி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.